தமிழ் வகுப்பினுடைய 43வது நிகழ்வு. நாம் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு குறித்து கடந்த ஒரு 5-6 நிகழ்வுகளில் பார்த்திருக்கோம். நாம் ஒரு கால பகுப்பின் அடிப்படையில் சங்ககாலம், சங்கம் மருவிய காலம், பிறகு பல்லவர் காலம், பாண்டியர் காலம், சோழர் காலம், இந்த வரிசையில் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி கால வரிசையா நம்ம சொன்னோம்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் இந்த ஆட்சிகள் நடைபெற்றன என்று பொருள் இல்லை. பாண்டியர் காலம் என்பது ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி களப்பிரர் காலம் தவிர ஒரு தொடர்ச்சியான ஒரு காலம் இருக்கு. விஜயநகர சாம்ராஜ்யம் வரக்கூடிய காலம் வரைக்கும் பாண்டியர்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்துறாங்க. இன்னும் சங்க காலத்திலும் கூட நமக்கு தொல்காப்பியத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து பாண்டியர் காலம் தொடங்கிடுது. துல்லியமா எத்தனை ஆண்டுகள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நீண்ட காலம் அது. இப்ப மற்றவர்கள் அப்படி இல்லை. பல்லவர் காலம் என்பது ஒரு 550 ஆண்டுகள் தான். அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இல்லை. சோழர் காலத்தில் கரிகாலன் உட்பட முற்கால சோழர்கள் காலம் முடிந்த பிறகு பல்லவர் காலத்தில் சோழர் காலம் இல்லாம போயிடுது. அதுக்கு பிறகு விஜயாலய சோழன் காலத்துலதான் அவங்க மீண்டு வர்றாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு காலப்பகுதியில் ஒரே நேரத்தில் பல்லவர்கள் ஆட்சியின் போதே ஒரு பகுதியில பாண்டியர்கள் இருக்கிறாங்க. சோழர்கள் ஆட்சியின் போதும் பாண்டியர்கள் தொடர்றாங்க. இப்படி பலவிதமாக இந்த காலவரிசை என்பது ஒரு ஒரு தோராயமான சற்றொப்ப இந்த ஆண்டுகள்னு சொல்ல முடியுமே தவிர துல்லியமா ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல முடியாது. அதனால் வேண்டி நாம் என்ன செய்யணும்னா இந்த ஒவ்வொரு காலப்பகுதியை பற்றியும் தனியாக தெரிந்து கொள்ளணும். ஒரு வரிசைப்படிதான் இது அமைந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. ஒரு பொதுவான உண்மை என்னவென்றால் ஒரு 3000 ஆண்டுகால வரலாற்றில் தமிழ் கல்வி, தமிழ் சமூகம் என்பதற்கான இந்த தொடர்ச்சியான 3000 ஆண்டுகால வரலாற்றில் நமக்கு புதிதாக இருக்கிற அந்த களப்பிரர் காலம் நீங்களாக நிறைய சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. களப்பிரர் காலம் குறித்து கூட துல்லியமாக இல்லை என்றாலும் குத்துமதிப்பாக சில பிற்கால இலக்கியங்களை கொண்டு தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு சில கல்வெட்டுகளும் கிடைத்திருக்கின்றன, இன்னும் தொடர்ந்து கிடைக்கலாம். ஆனா மொத்தத்தில் நமக்கு ஒரு 3000 ஆண்டு கால வரலாறு, தொடர்ச்சியான வரலாறு இருக்கு இன்றைக்கு வரைக்கும். நம்ம சொன்னதுல சங்க காலம், சங்கம் மருவிய காலம், களப்பிரர் காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம், சோழர் காலம், முகமதியர் காலம், மராத்தியர் காலம், அப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யம், அதாவது தெலுங்கருடைய ஆட்சி காலம், அப்புறம் அது முடிந்து பிரித்தானியர் காலம், இப்ப நம்ம இந்தியர் காலம். இது அதே மாதிரிதான் பிரித்தானியர் காலம் மாதிரி இன்னொரு காலம். அதை நாம் இந்த காலப்பகுதியில, காலப்பகுப்பின் அடிப்படையில ஒரு பொது போக்கை நாம் தேடுகிறோம். ஒரு பொதுவான இழை என்ன என்று தெரிந்து கொள்ள முற்படுறோம். அந்த இழை என்னவென்றால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடக்கூடிய அந்த உண்மை ஏடறிந்த வரலாற்றில், தொல்காப்பியம் தொடங்கி வரக்கூடிய சங்ககால வரலாற்றில் கல்வி அனைவருக்கும் உரியதாக இருந்தது. அதற்கு நேரடி சான்றுகள் இல்லைனாலும் கல்வி இன்னாருக்கு மறுக்கப்பட்டது என்பதற்கான சான்றுகள் இல்லை. கல்வி நிலையங்கள் இருந்தோ கல்வி நிலையங்கள் இல்லாமலோ சமூகம் கல்வி அறிவு பெற்ற சமூகமாக இருந்தது. அதே போல மக்கள் தங்களுடைய தாய்மொழியில் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் இருந்தன, கற்றார்கள்.
அறிந்தவர்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள் சமூகத்தில் உயர் மதிப்புடையவர்களாக இருந்தார்கள். மன்னர்களே கூட இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களை காட்டிலும் எளிமையானவர்களாக இருந்தார்கள். அவங்க இந்த மாதிரி சில உண்மைகள் பொது போக்கா இருக்கு. ஆனால் அப்போதே அந்த சங்க காலத்திலேயே ஆரியர்கள் நுழைவும் வடமொழியின் நுழைவும் தொடங்கிடுச்சு. அது ஒரு சிறு அம்சமாக, சிறு கூறாக ஓரத்தில் இருந்தது. அது மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது. ஒரு நாள் 2 நாள் எல்லாம் வளரல, 1000 ஆண்டுகள்ல வளர்ந்து வருது. அப்படி வளர்ந்து அது ஒரு முழுமை பெற்ற ஒரு போக்காக மனு தர்மம், வர்ண தர்மத்தின் அடிப்படையில் பிறப்பினால் கல்வி உரிமை ஒரு சிலருக்கு முற்றுரிமையாவதும் மற்றவர்களுக்கு மறுக்கப்படுவதுமான ஒரு காலமாக முழுமை பெறுவது என்பது விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் தான். இந்த கல்வி வரலாற்றுக்கு இணையான இன்னொரு வரலாறு சமூக வரலாறு. இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கு. ஒரு வர்ணசாதி சமூகம் எவ்வளவு முழுமையா கெட்டிப்பட்டதோ அவ்வளவு முழுமையாக ஒரு சிலர் கல்வியிலிருந்து விலக்கப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள், அடிமைகளாக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனா திடீரென்று ஒரு நாளில் நிகழவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு காலத்திலுமாக மெல்ல மெல்ல இது வளர்ந்து வருது. அப்படி ஒரு செங்குத்தான பாதையில் ஏற்பட்ட வளர்ச்சியும் அல்ல இது. பொதுவாகவே இயங்கியல் விதிப்படி வளர்ச்சி என்பது ஒரு சுழலி போன்றது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வடிவினானே என்று அது காலத்தினுடைய போக்கு. அது இங்கேயும் நடக்குது. சில நேரங்களில் தமிழ் ஏற்றம் பெறுகிறது, கல்வி உயர்வு பெறுகிறது, வேறு சில நேரங்களில் அது தாழ்கிறது, மீண்டும் ஏற்றம் பெறுகிறது. இப்படி ஒரு போக்கா இது வளர்ந்து வருது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்திக்காரர் என்று சொல்லலாமேங்கிறாரு. இந்தியர்கள் என்று நம்ம சொல்றது அவங்களை அந்நியர்னு காட்டுறதுக்காக தான். இந்திக்காரர்னா இன்னொரு மொழிக்காரர் ஆயிடுவாங்க. இந்திக்காரர்களையும் சேர்த்து அடிமைப்படுத்தி இருக்கிற இந்தியர்கள். அதனால வேண்டிய அந்த இந்தியர் காலம் என்பது நான் அந்த பொருளை தான் சொல்றேன். கடைசியா அந்த விவாதத்தை வச்சுக்கலாம். இடையில நீங்க அது மாதிரி இது பண்ண வேண்டாம், கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ என கவனம் நமக்கு வேற ஒன்றை சிதறக்கூடாது. இந்த போக்கு இந்த ஒவ்வொரு காலத்திலும் அப்படியே அந்த காலத்துக்கு இது, இந்த காலத்துக்கு இதுன்னு இல்லை. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த பல்லவர் காலம். பல்லவர் காலம் என்பது மொத்த பல்லவர் காலத்தை எடுத்துக்கொண்டு 550 ஆண்டு காலம். இது தமிழ் வீழ்ச்சி அடைந்த காலம், இது வர்ண தர்மம் ஓங்கிய காலம், இது ஆரியத்தின் கை வலுப்பட்ட காலம் என்று சொல்ல முடியுமான சொல்ல முடியாது. 2 போக்குகளும் இருக்கின்றன. அதுக்கு என்ன பின்னணிகள், காரணங்கள் என்று நாம தெரிந்து கொள்ளணும். சோழர் காலத்திலே அப்படித்தான். முற்கால சோழர், இடைக்கால சோழர், பிற்கால சோழர், 3க்கும் வேறுபாடுகள் இருக்கு. இப்ப ஏற்கனவே சோழர் காலம் பற்றி ஓரளவுக்கு நாம சென்ற பகுதியில பார்த்தோம். கல்வி நிறுவனங்கள் இருந்துச்சுதான், கல்வி எப்படி கற்பித்தார்கள். 2 செய்திகளை முக்கியமா நம்ம இந்த வரலாற்றை பயிலுகிற போது என்ன தெரிந்துகிறோம்னா, சமூகத்தில் கல்வி என்பது குழந்தைகள் எண்ணும் எழுத்தும் பயில்வது மட்டுமல்ல, சமூகம் முழுவதும் கல்வி அறிவு பெறணும், கலைகளில் தேர்ச்சி பெறணும். அதெல்லாம் இருக்கும்போதுதான் கல்வி. இந்த கல்வியின் ஒரு பகுதி தான் சிற்பக்கலை, கட்டடக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, எல்லாமே வளரணும். அப்ப சமூகத்தில் நூல்கள் வாசிக்கிற வழக்கம் எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு நூல்கள் எழுதப்பட்டன. இன்னைக்கு நமக்கு உண்மையிலேயே தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, படைக்கப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் 10ல் 1 பங்கு நம்ம கையில கிடைச்சிருக்குமாங்கிறது சந்தேகம் தான். 10ல் 1 பங்கு கிடைச்சிருக்குமாங்கிறது ஐயத்துக்குரியது. அவ்வளவு இலக்கியங்கள் படைக்கப்பட்டது.
தொல்காப்பியத்துக்கு முன்னால இலக்கியம் இல்லை என்று ஒரு காலத்தில் கருதப்பட்டது. ஆனா தொல்காப்பியத்துக்குள்ளேயே போய் பார்த்தா தொல்காப்பியம் என்கிற இலக்கணம் வரைவதற்கு அடிப்படையான இலக்கியங்கள் தொல்காப்பியத்துக்கு முற்பட்டவை இருந்திருக்கின்றன. தொல்காப்பியருக்கு முந்தைய புலவர்கள் இப்படி சொல்வார்கள் என்று தொல்காப்பியர் எடுத்துக்காட்டுற இடங்கள்லாம் இருக்கு. என்னுமா புலவர் என்ப இப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்ம பேசிக்கிறோம்ல, இதை இப்படி பேர் சொல்லி அழைப்பார்கள் அப்படின்னு. அது மாதிரி அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு முன்னால் அந்த இலக்கியங்கள் இருந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு அழிந்து போயிருக்கு. இயற்கை சீற்றங்களால் அழிந்தவை இருக்கு, படையெடுப்புகளால் அழிந்தவை இருக்கு. நம்ம போன முறை கூட ஒரு உதாரணம் சொன்னோம், எப்படி சிதம்பரம் தீட்சிதர்கள் கொண்டு போய் இந்த இலக்கியங்களை மறைத்து வைத்திருந்தார்கள். ராஜராஜ சோழன் போய் அதை மீட்பதற்கு என்ன செஞ்சார், மீட்கலன்னா அதுவும் அழிஞ்சு போயிருக்கு. இப்படி நிறைய இலக்கியங்கள் அழிந்து போயிருக்கிறார். எஞ்சி இருக்கின்ற அந்த இலக்கியங்கள் படைக்கப்பட்டது என்று சொன்னா அந்த ஒரு சமூகத்தினுடைய கல்வி வளர்ச்சியினுடைய ஒரு சான்றாக அந்த இலக்கியங்களை கருதும். நூலகங்கள் பேணப்படுகிற முறை, புலவர்கள் மதிக்கப்படுகிற விதம், அவர்கள் எழுத்தினுடைய உள்ளடக்கம், இதெல்லாம் சேர்ந்துதான் கல்வி வரலாறு. அப்படி பார்க்கிற போது நாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பல்லவர் காலத்திய கல்வி என்று மட்டும் சொல்லாம, அதற்காக தான் நான் என்ன சொன்னேன்னா, பல்லவர்கள் என்றாலே நமக்கு உடனே நினைவுக்கு வரக்கூடியது மாமல்லபுரம் கடற்கரை கோயில், மற்ற குடைவரை கோயில்கள், அந்த சிற்பங்கள், இதான் நமக்கு நினைவுக்கு உடனே வரும். கல்விக்கு முன்னால அவங்களுடைய ஆட்சி காலத்துல கலைகள் மிளிர்ந்தன, கட்டடக்கலை, ஓவியக்கலை மிளிர்ந்தது என்பதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். அதனாலதான் நம்ம இதை வெறும் கல்வின்னு மட்டும் சொல்லாம கல்வியும் கலையும் என்று இந்த தலைப்பிலேயே குறிப்பிட்டோம். இது குறித்து இருக்கக்கூடிய விவாதத்துக்குரிய செய்திகள் இது நான் பின்னால வர்றேன். முதல்ல இன்றைய பாடத்தினுடைய சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன், இந்த மனதில் வைத்துக் கொண்டால் நமக்கு இது எளிதா இருக்கும். முதலாவது, பல்லவர்கள் யார்? பொது ஊழி, அதற்கு பொது ஊழி காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 275 தொடங்கி 897 வரை சற்றொப்ப 550 ஆண்டுகள் தமிழகத்தில் நிலைத்து ஆட்சி புரிந்தவர்கள் பல்லவர் பேர் ஏன் வந்துச்சுன்னு பலவிதமான ஆய்வுகள் இருக்குது. இவங்க இலங்கையிலிருந்து வந்தவர்கள், மணிபல்லவத்தீவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து, தொண்டலை மண்டலத்து பழங்குடிகள் அப்படின்னு இன்னொரு கருத்து, பகலவர்கள் என்று பாரசீக மரபினர் என்று ஒரு கருத்து, பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. பல்லவம் என்பது ஒரு கொடியினுடைய பெயர், அதிலிருந்து வந்துச்சு, ஒரு குழந்தை அந்த கொடியில் சுற்றி கொடுக்கப்பட்டது, அதனுடைய மரபு என்று பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. நமக்கு என்ன தெரியணும்னா, அது எப்படி இன்னைக்கும் அது இதுவரை இன்னமும் முடிவு செய்யப்படாத ஒன்றுதான். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சாதியினர் நாங்க பல்லவ மரபினர்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. பல்லவர்களை போல நாங்களும் சத்திரியர்கள், எனவே நாங்க சத்திரிய மரபு, எங்களுக்கு பல்லவர்கள் மூதாதையர்கள் என்று சொல்றவங்களா இருக்காங்க. நாயக்கர் காலம் வரைக்கும் எந்த மன்னருக்கும் சாதி எதுவும் இருந்தது கிடையாது. மன்னர்கள் மூவேந்தர்களும் சரி, பல்லவர்களும் சரி, எந்த சாதிக்காரர்களும் கிடையாது. அதனால வேண்டி இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள், பல்லவரை பற்றிய கருத்துக்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், அது நமக்கு இப்ப முக்கியம் இல்லை. அப்படி வந்த அந்த மன்னர்கள் அவங்க முழு வீச்சான ஆட்சி நடத்தக்கூடிய காலத்தில் தென்னிந்தியாவுல ஆந்திரத்தின் ஒரு பகுதி, வட தமிழ்நாடு, தொண்டை மண்டலம், சோழ மண்டலம் உட்பட பாண்டிய நாடு நீங்களாக அவ்வளவு காலத்தில் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி பல்லவர்களை முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள்னு பிரிக்கலாம். முற்கால பல்லவர்கள் என்பவர்கள் சாதவாகனர்களை தோற்கடித்து அவங்க ஆட்சிக்கு வந்தவங்க. முதல்ல சாதவாகனர்கிட்ட இவர்கள் சிற்றரசர்களாக இருந்தவங்க, பிறகு அவர்களை வீழ்த்தி விட்டு தான் வர்றாங்க. இப்படி ஒரு 9 மன்னர்கள் இருக்கிறாங்க. 1ஆம் குமார விஷ்ணு முதல் 3ஆம் குமார விஷ்ணு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்புறம் இடைக்கால பல்லவர்கள், மன்னிக்கணும், இடைக்கால பல்லவர்கள் தான் 9 பேர் இருக்கிறாங்க. முற்கால பல்லவர்கள் அந்த பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே
சிவகந்தவர்மன், விசயகந்தவர்மன், இப்படி பல விதமா இருக்கு. நமக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லை. பிற்கால பல்லவர்கள் தான் நமக்கு ரொம்ப இன்றியமையாதவர்கள். சிம்ம விஷ்ணுவில தொடங்கி 3ஆம் மகேந்திரவர்மன் வரைக்கும் இருக்கிறார். சிம்ம விஷ்ணு கொஞ்ச காலம்தான், அதுக்கு பிறகு வரக்கூடியவன் 1ஆம் மகேந்திரவர்மன். சோழர்கள்ல ராஜராஜ சோழனுக்கு நிகரா சொல்லப்படுகிறவன் 1ஆம் மகேந்திரவர்மன். அவனுக்கு அடுத்து வரக்கூடியவன் 1ஆம் நரசிம்மவர்மன். அப்புறம் 2ஆம், இந்த முதல் 2 பேர் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் 2 பேரும் தான் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் இந்த பல்லவர் கால வரலாற்றுல. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நம்ம சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் பலவும் நடந்துச்சு. ஒரு செய்தியை குறிப்பிட்டு நம்ம சொல்லணும். இந்த பண்டைக்கால இந்தியாவில் மன்னர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்விக்கு கார்ல் மார்க்ஸ் விடையளித்தார். இந்தியா பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, இவர்கள் 2 வேலைகளை ஓயாமல் செய்து கொண்டிருந்தார்கள். ஒன்று, போர் புரிந்த வண்ணம் இருந்தார். மன்னர்கள் போர் புரியாமல் இருக்கிற காலம் மிக மிக குறை. தொடர்ந்து போர், அவர்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய போர்கள், அடுத்த நாட்டோடு நடக்கக்கூடிய போர்கள், அப்புறம் இவர்களை வீழ்த்தி விட்டு ஆட்சி பிடிப்பதற்காக சிற்றரசர்கள் நடத்தக்கூடிய போர்கள், அண்ணன் தம்பிக்கு இடையில, அப்பா மகனுக்கு இடையில, இப்படி தொடர்ந்து போர்கள். 2வது, மிகச்சிறந்த நீர்ப்பாசன ஏற்பாடுகளை செய்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மிகச்சிறந்த நீர்ப்பாசன ஏற்பாடுகளை செய்தார்கள். ஏன்னா இந்த போருக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த நீர்ப்பாசன ஏற்பாடுகளை செய்து நல்ல விளைச்சல் கிடைத்தால்தான் படையினருக்கு சோறிட முடியும், எல்லோரையும் போருக்கு அழைத்து போக முடியும். பட்டியலிடங்களை வைத்துக் கொண்டு போர் நடத்த முடியாது. இப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு கரிகாலனுடைய கல்லணை தொடங்கி சோழ மண்டலத்தில் காவிரிக்கு கரை அமைத்தது, கழுங்கு அமைத்தது, அணை கட்டியது, வலுப்படுத்தியது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு நிகராக பல்லவர்கள் அவங்க வாழ்ந்த பகுதியில பாலாறு முக்கியமான பகுதி அவர்களுக்கு, அதே நேரத்துல ஏராளமான ஏரி குளங்களை வெட்டினார். இப்ப வரைக்கும் கூட தமிழ்நாட்டுடைய ஏரிகள் அமைப்பு என்பதற்கு முக்கியமான பங்கு பல்லவர்களுக்கு இருந்து கிடைக்கும். சில நீரியல் அறிஞர்கள் ஏரிகள் எல்லாமே எப்படி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். இவ்வளவு காலம் இல்லாத அளவுக்கு பல்லவர் காலத்திலேயோ, பிறகு சோழர் காலத்திலேயோ, பிரித்தானியர் காலத்திலேயோ இல்லாத அளவுக்கு இந்த ஏரிகள் அமைப்பை சீர்குலைத்தது இந்தியர் காலம். ஏரிகள்ல கட்டடம் கட்டுறது, ஏரிகள்ல வீடு கட்டுறது, ஏரிகளை ஆக்கிரமிப்பது, ஏரிகளை பத்தி போட்டு கொடுப்பது, இது இப்பதான். ஆனா இந்த ஏரிகளுடைய சிறப்பை பற்றி நான் ஒரு முறை நம்ம தோழர் அவரு மறந்துட்ட பேரு, விழுப்புரம் தோழர் இருக்காரு பாருங்க, அவரோடு சேர்ந்து நான் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எப்படி இந்த ஏரி அமைப்பு இருக்கிறது என்று சொல்லி அவரோடு நான் சேர்ந்து நடத்தினேன். அதுல தெளிவா சொல்லுவார். நம்ம நெடுமாறன் ஐயாவினுடைய தம்பி கோமதி நாயகம் இதை பற்றி ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஏரிகள் அமைப்பை பற்றி எழுதியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சிகளை நடத்தணும். அந்த ஏரிகள் எப்ப உருவானுச்சுன்னா பல்லவர் காலத்துலதான் உருவானுச்சு. குறிப்பா மகேந்திரவர்மன், அவனுக்கு பிறகு வந்த நரசிம்மவர்மன் காலத்தில் தான் அது உருவாக்கும். அது மிகப்பெரிய ஒரு சாதனை. இப்பயும் அந்த சிஸ்டம் அப்படியே தான் இருக்கு. அந்த இணைப்புகள், ஏரிகளுக்கு இடையிலான இணைப்புகள் அப்படிதான். இந்த ஏரிகளை கொண்டுதான் அவர்கள் உணவு உற்பத்தியை பெரிய அளவுக்கு செய்ய முடிஞ்சு, போர்களையும் நடத்த முடிஞ்சு, கோயில்களை கட்ட முடிஞ்சு, கலைகளை வளர்க்க முடிஞ்சு, சமயங்களையும் வளர்க்க முடிஞ்சு. இது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சாங்க. அப்படி பார்க்கிற போது இந்த பிற்கால பல்லவர்கள் தான் நமக்கு இதுல குறிப்பிடத்தக்க சாதனை புரிந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த நீர்ப்பாசன அமைப்பு மற்றதுல எல்லாம் அவங்க 2 பேர் போனதற்கு பிறகு பல்லவர் ஆட்சி கொஞ்ச நாள் நீடிக்குது. மகேந்திரவர்மனுக்கு பிறகு நரசிம்மவர்மன் அவர்கள் காலத்தில் தான் இந்த இதெல்லாம் நடக்குது. இந்த கோயில், மாமல்லபுரம் கோயில் கட்டுவது, கைவரை கோயில்கள் கட்டுவது, அந்த ஓவியங்கள், கல்லில் ஓவியங்கள் வரைக்கும்.
பல்லவர் காலத்துல தான் முதல்ல அது நடந்துச்சு. பல்லவர் காலத்துக்கு முந்தைய கோயில்கள் கல்ல அடுக்கி கட்டப்பட்ட கோயில்கள், மண்ணால் கட்டப்பட்ட கோயில்கள், மரத்தினால் கட்டப்பட்ட கோயில்கள், உலோகங்களால் கட்டப்பட்ட கோயில்கள். பல்லவர் காலத்தில் வெறும் கல்லினால் மட்டுமே கோயில்களை கட்டுகிற கலை பல்லவர்கள் காலத்தில் தான் ஏற்பட்டுச்சு. இந்த பல்லவர்கள் காலம்னு சொன்னா ஒரு மன்னரின் பெயரை சொல்லி பெருமைப்படுத்துறோம். ஆனா உண்மையில மன்னரை காட்டிலும் அந்த ஆட்சி காலத்தில் அந்த கலைகளும் அந்த கல்வியும் எவ்வளவு வளர்ந்திருந்தன. கரிகாலன் பொறியியல் வளர்ச்சி தான் கல்லணையில் வெளிப்படுகிறது. ராஜராஜ சோழன் காலத்திய பொறியியல் வளர்ச்சி, கட்டடக்கலையுடைய வளர்ச்சி தான் தஞ்சை கோயிலில் வெளிப்படுகிறது. ராஜேந்திர சோழன் காலத்திய கட்டடக்கலையுடைய வளர்ச்சி தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வெளிப்படுது. இப்படிதான் ஒவ்வொருத்தரை பத்தியும் நம்ம சொல்லணும். அப்ப பல்லவர் காலத்தில் அவர்கள் இதையெல்லாம் செய்தார்கள். இதற்கு ஏற்ற ஒரு ஆட்சி முறையை உருவாக்கினார்கள். வரிச்சுமை, இதற்காக வரிச்சுமை அதிகமா இருந்துச்சு. வேளாண் வரி, தொழில் வரி என்றெல்லாம் பிரித்து வசூலித்தார்கள். இன்னொரு பக்கம் வடமொழி கல்வி, சமண பௌத்த வைணவ சமயங்களுடைய வளர்ச்சி. மகேந்திரவர்மன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறினான். அதை தொடர்ந்து சைவ மதத்தினுடைய வளர்ச்சிக்கு ஊக்கம் கொடுக்கிறான். ஆனா மத சண்டைகள் கிடையாது, விவாதங்கள் உண்டு, கடுமையான விவாதங்கள். ஒரு மதமும் இன்னொரு மதமும் சேர்ந்து அவன் முன்னிலையில 2 பேர் விவாதிக்கிறாங்க. அந்த விவாதத்தில் எது ஜெயிக்குது அப்படின்னு போயிடுறாங்க. இந்த மரபை மாற்றியவர்கள் ஆரியர்கள், பிராமணர்கள் தான் மாத்தினாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சமணமா பௌத்தமா எது சிறந்தது வாதம் நடக்கும், சமணமா சைவமா விவாதம் நடக்கும், அல்லது பௌத்தமா வைணமா அறிஞர்கள் உட்கார்ந்து விவாதிப்பார்கள். இதை கேட்டு இந்த கருத்து நல்லா இருக்கு, இந்த கருத்து நல்லா இல்லைன்னு சொல்லி மாறக்கூடியவர்கள் நிறைய இருந்தாங்க. சாதாரண அது அப்படி மாறி போறது மன்னர்களுக்கும் மக்களுக்கும் சாதாரணமா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணாங்கன்னா, புதுசா ஆரியர்கள் வந்த பிறகு அவர்கள் ஒரு புதிய கதையை உருவாக்கினாங்க. அதுக்கு பேரு அனல்வாதம், புனல்வாதம்னு பேர். என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ஓலையில தானே எழுதி வச்சிருக்கிறீங்க, இந்த பாருப்பா, நீ எழுதி வைத்திருக்கிற ஓலையை நெருப்பில் போடு, எரிஞ்சு போடுச்சுன்னா அது கெட்டது தீயது, எரியாம இருந்துச்சுன்னா அது நல்லது. அதே போல இந்த ஓலைகளை கொண்டு போய் புனலில் வீசு, அதாவது நீட்டில் ஆற்று தண்ணியில போடு, அது மூழ்கி போச்சுன்னா கெட்டது, மேந்து வச்சுன்னா கெட்டது, நல்லது. இன்னும் என்ன பண்ணாங்க, ஆடிப்பெருக்கு என்றால் ஓலைகளை கொண்டு போய் அதுல கொட்டுறது, போகி பண்டிகையில கொளுத்துற மாதிரி ஆடிப்பெருக்கு வந்தால் கொண்டு போய் கொட்டிடுறது, ஆத்துல கொட்டுறது. இப்படி நிறைய ஓலைச்சுவடிகள் அழிவதற்கு அவங்க காரணமா இருந்தாங்க. இந்த வாதத்தில் நிற்க முடியாத கூட அந்த முறைகளை கையாண்டாங்க. அந்த காலத்துல பெரிய அளவில் வாதங்கள் நடந்தன. அது கடிகைகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம், உயர் ஆராய்ச்சி கல்வி அளிக்கக்கூடிய கடிகைகள் இருந்தன. இது பல இடங்கள் அமைக்கப்பட்டுச்சு. வடமொழி கல்லூரி, தேவாரம், 4000 திவ்ய இந்த பிரபந்தம், இது எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா இந்த பக்தி இலக்கிய காலம் என்பது பல்லவர் காலத்தோட சேர்ந்தது. இப்ப நம்ம எப்படி மன்னர்களை வைத்து வரலாற்றை சொல்றோமோ அந்த மாதிரி இலக்கிய வரலாறு ஒண்ணு இருக்கு. இந்த இலக்கிய வரலாறு என்பது சங்ககால இலக்கியம், பிறகு நீதி இலக்கியம், நம்ம திருக்குறள், நாலடியார், இது போன்ற இலக்கியங்கள், அது முடிஞ்ச பிறகு பக்தி இலக்கியம் என்று வரிசையா வரும். அப்ப பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தன. பெரிய புராணம் சேக்கிழார் எழுதியது சோழர் காலத்துலதான். ஆனா அந்த எழுத்தில் காட்டப்படுகிற நிகழ்ச்சிகள் பலவும் பல்லவர் காலத்தில் நிகழ்ந்தவை. நான் சென்ற வகுப்புல சொன்ன இந்த மாதிரி சிறு தொண்டர் பள்ளியில போய் குழந்தைய அழைச்சிட்டு வர்ற சம்பவத்தை காட்டி, எப்படி பள்ளிகள் இருந்தன, 3 வயதில் மயிர்மங்கலம் செய்து, அதாவது மொட்டையடித்து பள்ளியில் கொண்டு போய் விட்டாங்க. 5 வயதுக்கு பிறகு கலைகள் கற்றுக் கொடுத்தாங்க, எல்லாம் படிச்சோம் பாருங்க. அந்த சிறு தொண்டர் கதை என்பதே பல்லவர் காலத்திய நிகழ்ச்சி தான். அவர் பதிவு பண்றது பின்னால பெரிய புராணத்துல அவர் சேர்க்கிறார், அந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணார். பெரிய புராணத்தில் வரக்கூடிய பல கதைகள், பல திருத்தொண்டர்கள் பற்றிய கதைகள் எல்லாமே பல்லவர் காலத்தில் நிகழ்ந்த கதைகள். இப்படி பல்லவர் காலத்துல இவ்வளவும் நடந்தது. இது 2வது செய்தியா நம்ம எடுத்துக்கிறோம். பல்லவர்கள் யார, அதுக்கப்புறம் கலை இலக்கிய வளர்ச்சி என்பது இதை என்ன சொல்றாங்கன்னா, இந்த வரலாற்றுல ஒரு முக்கியமான விவாதம் இதுதான். பல்லவர் காலத்தில் சிற்பம் செழித்தது, இசை வளர்ந்தது, ஓவியம் மிளிர்ந்தது, கட்டிடக்கலை உறுதியாயிற்று.
கலை வளர்ச்சி இலக்கியம் எல்லாமே ஒரு உச்ச நிலை அடையுது. சங்க காலத்துல பேரிலக்கியங்கள் ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்பதான் அந்த பேரிலக்கியங்கள்லாம் வருது. ஏற்கனவே இருந்தது சங்கமருவிய காலத்துல சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த காப்பியங்கள் இருந்தன. இன்னும் இப்ப அடுத்து இன்னும் 3 காப்பியங்கள் உருவாகும். இந்த காப்பியங்கள் பெரும்பாலும் சமணம், பௌத்தம். இப்ப இது சமண இலக்கியமா வருது சிலப்பதிகாரம், பௌத்த இலக்கியமா வருது மணிமேகலை. பிற்காலத்தில் அது போன்ற குண்டலகேசி மற்ற இலக்கியங்கள்லாம் வரும். இதை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா இந்து சமய மறுமலர்ச்சி என்று வர்ணிக்கிறார் இக்கால ஆசிரியர். தப்பு இது. இது அந்த காலத்தில் சைவ சமயத்திற்கோ வைணவ சமயத்திற்கோ இந்து சமயம் என்ற பெயரே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எந்த சமயத்திற்கும் இந்து என்ற பெயர் கிடையாது. கட்டடக்கலையை திராவிட கட்டடக்கலைன்னு சொல்றதுல கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிபி 500க்கு சற்று முன்னாலேயே திரமிழர் சங்கம் என்று வஜ்ரதந்தி தொடங்குறார் ஜெயின முனிவர். அது திரமிழர் உச்சரிக்க தெரியாம திராவிடர் சங்கம்னு சொல்லி இப்ப நூலாசிரியர்கள் அதை திராவிடர் சங்கம் தான் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த பேர் அப்ப வந்துடுச்சு. வள்ளுவர் காலத்துல அந்த பேர் இருந்துச்சு. ஆனால் இந்துங்கிற பேரே இல்லை அன்னைக்கு. நான் இந்த செய்திகளுக்கு முக்கிய ஆதாரமா வச்சிருக்கிறது கே பிள்ளை, தமிழகம் பண்பாடும் வரலாறும் என்ற நூல். கே பிள்ளை இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ரொம்ப சுவை கூட்டி எழுதிக்கிட்டே போறாரு. திடீர்னு என்ன சொல்றாருன்னா, சைவமும் வைணவமும் இந்து சமயத்தின் இரு கண்கள் அப்படின்னு சொல்ற. இன்றைக்கு இருக்கிற சைவமும் வைணவமும் இன்றைக்கு இருக்கிற இந்து சமயத்தின் இரு கண்கள்னு சொன்னா அது ஒரு கருத்து, விவாதிக்கலாம். என்ன சைவர்களா இருந்தாலும் வைணவர்களா இருந்தாலும் தங்களை இந்து சமயம் என்று கருதி கொள்கிறார். அவங்க உண்மையிலேயே அப்படி ஒரு சமயம் இருக்கோ இல்லையோ அப்படி கருதிக்கிறாங்க. அது மக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அன்றைக்கு வைணவம் வேறு, சைவம் வேறு. நான் இன்னும் கொஞ்சம் விரிவா பின்னால் இதை சொல்றேன். ஆனா அந்த நேரத்திய பாடங்களில் சுருக்கமா இதை நாம் வச்சுக்கொள்ளும். அடுத்தது இந்த ஓவியங்கள், மாமல்லபுர சிற்பங்கள், குடைவரை கோயில்கள். இந்த குடைவரை கோயில்கள் தான் பிற்காலத்துல குகை கோயில்னு பேர் வந்துச்சு. பல்லவர் ஆட்சி முறையில இந்த 3 வகை சொல்ல பாருங்க: முற்காலம், இடைக்காலம், பிற்காலம். பிற்காலத்தில் தான் இது மிகப்பெரிய அளவுல சிறப்பு. இது கல்வியில, கலைகளில், ஆட்சி முறையில், நீர்ப்பாசன ஏற்பாடுகள் எல்லாத்திலையுமே மிகச்சிறந்த வளர்ச்சி பெறுறது மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் காலம்தான். ஆனால் தொடக்கத்தில் இவர்கள் ஆட்சி முறைக்கு பல்லவர்கள் சேரும் போது, களப்பிரர்களிடமிருந்தோ சோழர்களிடமிருந்தோ இவங்க ஆட்சியை கைப்பற்றி வரும்போது, அல்ல சாதவாகனர்கள் சாளுக்கியரிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி வரும்போது, முற்றிலும் வடமொழி சார்ந்துதான் எல்லாவற்றையும் பார்த்தார். முதல்ல பிராகிருதம். வடமொழினா நம்ம நினைக்கிறோம் சமஸ்கிருதம் மட்டுமில்லை. 3 வடமொழிகள் இருக்கு: பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம். இதுல பாலி மொழிதான் புத்தர் பேசிய மொழி. பாலி மொழியில் தான் பௌத்தம் முதலில் பரப்பப்பட்டது. அவர் வடமொழி ஏற்க மறுத்தார். அது மன்னர்களுடைய மொழியாக, புரோகிதருடைய மொழியா இருக்கு. அப்ப இவங்க முதல்ல பிராகிருதத்தை கொண்டு வர்றாங்க முற்காலத்துல. அப்ப பட்டயங்கள், ஏடுகள், செப்பேடுகள், எங்கேயாவது சில கல்வெட்டுகள் எல்லாமே பிராகிருதத்துல இருக்கு. 2வது வடமொழியில வருது, சமஸ்கிருதத்தை கொண்டுட்டு வர்றாங்க. கடைசி காலத்தில் இவற்றை நீக்கி விடாமலே தமிழை கொண்டுட்டு வர்றாங்க. அப்ப இந்த ஆட்சி முறையில் அவர்கள் கொடுக்கிற பேர்கள், இதுக்கு ஒரு காரணம் பல்லவர் காலத்துல இந்த குழப்பம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், வெவ்வேறு மொழி பகுதிகள் அவர்களோடு இருந்துச்சு. அது முறுக்கு கையில என்ன வச்சிருக்கீங்க? இந்த நாகை எஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு நிக்சன் ஆபிரகாம், இவங்க எல்லாம் அவங்களுடைய ஒலி இணைப்பை அணைத்து விடுங்க. நிக்சன் ஆபிரகாம், உங்களுடைய ஒலி இணைப்பு ரொம்ப நேரமா இருந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்க தோழர். மீட் பண்ணியாச்சு. வேற ஏதோ முறுக்கெல்லாம் கொடுக்குறாங்களே யாரு? சரி, நிக்சன் மியூட் பண்ணல. சரி,
அப்ப வந்து அவர்கள் அந்த ஆட்சி முறையில் பகுதிகளை பிரிக்கும் போதே இராட்டிரம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது ராஷ்டிரம்ங்கிறது வந்து ராட்டிரம், ராட்டிரகூடர்கள்னே ஒரு மன்னர் பரம்பரை இருந்தாங்க. ஐயா ஒரு நிமிடம் ஐயா, இந்த நாகல் எஸ்ங்கிறவரை இன்னும் மியூட் பண்ணவே இல்லை. வரமாட்டேங்குது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். வரமாட்டேங்குது. நான் போட்டுருக்கேன். நீங்க வேணா வெயிட் பண்ணிருங்களேன். நான் பண்ணிட்டேன். ரைட், மியூட் ஆயிடுச்சு. பண்ணல கூட மௌனமா இருந்தாலே போதுமே. ரைட். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப இந்த பல ராட்டிரங்கள் என்று அதுக்கு பேர் கொடுக்கிறாங்க. அப்படி பிரிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு ராட்டிரமும் பல விஷயங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. ராட்டிரம்னா மண்டலம், விஷயங்கள்னா கோட்டங்கள். அப்புறம் அதுக்குள்ள முண்டராற்றம், வெங்கோராற்றம், வெங்கிராற்றம், துண்டகராற்றம், இதெல்லாம் எந்த பகுதிகள்னா தொண்டை மண்டல பகுதிகள்ல. தமிழ்நாட்டு பகுதிகள்ல பாத்தீங்கன்னா அவங்க பல்லவர்கள் ஆட்சி நடத்திய சோழ நாட்டு பகுதிகள்ல கோட்டம், நாடு, ஊர் என்று பெயர் வைக்கிறார். அந்த ஆட்சிக்கு பொறுப்பாளர்கள் நாட்டார், ஊராட்சிக்கு பொறுப்பாளர்கள் ஊரார் என்றெல்லாம் பெயர் வைக்கிறார். இதான் வந்து பல்லவர் காலத்தில் நம்ம முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அந்த காலத்திற்கேற்ப மாற்றங்கள் வந்தன, பகுதிக்கேற்ப மாற்றங்கள் வந்தன. அவர்கள் குறிப்பாக பிற்கால பல்லவர்களை பொறுத்தவரை தமிழுக்கு பெருந்தொண்டு புரிந்தார்கள். தமிழ் கலைகள் வளர்த்தார்கள். இசை, இயல், நாட்டியம் எல்லா துறையிலும் தமிழ் வளர்த்தார்கள். இப்படி எல்லாமே நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம அவங்கள பத்தி சொல்ல முடியும். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது அவங்க சமயம் என்பது 3 சமயங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. 4 வைத்து சைவம், வைணவம், சமணம், பௌத்தம். பௌத்தம் ஆரம்ப காலத்திலேயே பெரிய அளவில் செழிக்க முடியல. பௌத்தத்திற்கு காஞ்சிபுரத்தில் ஊக்கம் கொடுத்தாங்க, பள்ளிகள் கொடுத்தாங்க, கடிகைகள் வைத்தார்கள், நாலந்தாவுக்கெல்லாம் ஆசிரியர்கள்லாம் அனுப்புனாங்க. இது எல்லா செய்திகளையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாற்றங்கள் வருவதற்கான பல்வேறு புறக்காரணிகளில் ஒன்று சங்க காலத்தில் ஏன் வந்து சங்க காலம் அழிந்ததுங்கிறதுக்கு ஒரு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, பெரும் உணவு பஞ்சம் பாண்டிய நாட்டில் ஏற்பட்டது. புலவர்கள் எல்லாம் நீங்கள் வெளியேறி எங்க வேணாலும் போயிடுங்கன்னு சொல்லி போனாங்க. அதுலதான் அந்த கடை சங்கத்துக்கு ஒரு அழிவு ஏற்பட்டது என்று ஒரு காரணம் சொல்றாங்க. வேற காரணங்களும் பல விதமா சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பஞ்சம் ஏற்படுறப்ப இப்ப நம்ம இங்க பாக்குறோம்ல, ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு அது ஒரு சந்தர்ப்பமா போகுது பாரு. அது போன்ற சந்தர்ப்பங்கள் வருது. மன்னர்கள் ரொம்ப ஆட்சியில பொறுப்பா இல்லாத போது, ஏன்னா இந்த ஆட்சிகள் மன்னராட்சிகள் தான், யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. ஆனால் மக்கள் ஆதரவு இல்லாம ஆட்சி நடத்த முடியாது. ஏன்னா அந்த ஆட்சியை நடத்துவதற்கு மக்களுடைய உதவி தேவைப்படுது. நம்ம தமிழ்நாட்டுல கடந்த காலத்துல சில தமிழ் மன்னராட்சி கதை படங்கள்ல பாத்தீங்கன்னா, மன்னருக்கு எதிராக ஒருத்தர் புரட்சி பண்ணுவார். அவர் போய் ஊரெல்லாம் அறிவிப்பார், தண்டனை போட்டு எல்லாருக்கும் அறிவிப்பார். ஓட்டு போடுறது இல்லை, ஆனா மக்கள் ஆதரவு இல்லாம ஆட்சி நடத்த முடியாது. அந்த மாதிரியான முயற்சிகள் நடக்குது. பயங்கர வயிறு வலி வந்து அந்த ரைட் அவர் நாகல்சாமி இது ரைட். அதனால வேண்டி களப்பிரர் காலத்துல தமிழ் மொழிக்கு தாழ்வு, பிராகிருதம், பாலி மொழி உயர்ந்தது. எனக்கு ஐயா பொற்கோ சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, களப்பிரர் காலத்துக்கான சான்றுகள்லாம் கிடைக்காம போனதுக்கு ஒரு காரணம், அவர்கள் வைதிக மதத்துக்கு எதிரிகளா இருந்தாங்க. அதனால வேண்டி அவங்க பற்றிய சான்றுகள் எதுவுமே இல்லாம செஞ்சுட்டாங்க. இலக்கியத்துல அவங்க பாடப்படலை. களப்பிரர்கள் வந்து எல்லாரையுமே, சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள் யாரும் இல்லை அவங்க காலத்துல. நாட்டை முழுமையாக பிடிச்சிட்டாங்க. 300 ஆண்டு காலம். 300 ஆண்டு காலம் என்பது தமிழக வரலாற்றில் ஒரு இருண்ட காலமா கருதப்படுது. அதனுடைய முடிவில் தான் பல்லவர்கள் வர்றாங்க. இவர்கள் வரும்போது என்ன ஆகுறாங்கன்னா, பழையபடி வந்து வைதிக சமயம் வேகமா நுழையுது, வடமொழி நுழையுது. அதோட சேர்த்து சமணம், பௌத்தம் ஏற்கனவே ஓரளவுக்கு செழித்திருந்தவெல்லாம் வளர்ச்சி அடைய தொடங்குறாங்க.
அவங்களுடைய வளர்ச்சிக்கு வெறுமனே பிராகிருதத்தையும் பாலியையும் வடமொழியை நம்பி இருக்க முடியாதுங்கும் போது அவர்கள் தமிழ் இலக்கியங்கள் படைக்க தொடங்குறாங்க, தமிழ்ல வளர்ச்சி பெறாங்க. இந்த காலத்தில் பல்லவர்கள் கல்வெட்டுகள் எழுதி வச்சுட்டு போறாங்க. அதை விட அதிகமாக செப்பேடுகள் எழுதி வைக்கிறார். இந்த செப்பேடுகள் பிராகிருத மொழியில் தான் முதல்ல எழுதுறாங்க. 300 வருஷ காலம், 250 இருந்து 350 வரைக்கும். அந்த எப்படி ஆட்சி மொழியில மாற்றம் வருதோ அதே போல 2வது பகுதியில சமஸ்கிருத மொழியில எழுத ஆரம்பிக்கிறாங்க. செப்பேடுகள், கல்வெட்டுகள் குறிக்கு மொழியில 7ஆம் நூற்றாண்டில் கிரந்த தமிழ் எழுத்துல எழுதுறாங்க. அப்புறம் போக போகதான் பல்லவர்கள் தமிழை பயன்படுத்த தொடங்குறாங்க. ஆனா வடமொழி அடியோடு கைவிட்டல. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறையில் பல்லவ சமஸ்கிருத செப்பேடுகளில் மன்னர்களுடைய பெயர்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் யாருங்கிறத வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை. அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய நினைவை உயர்வா நிறுத்தி செல்வது அவர்களுடைய கட்டடக்கலை தான். அந்த கட்டடக்கலையினுடைய நிலைப்பு தான் அவர்களுடைய ஊக்கத்தை காட்டுது. அதே போல ஓவியங்கள், இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு பேரே நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன்னு பேர். ஏன்னா மல்யுத்தத்துல கெட்டிக்காரங்கிறதுனால. ஒரு முறை மகேந்திரவர்மனோடு அவன் இதற்கு போகிற போது, காஞ்சி அந்த மாமல்லபுரமா இப்ப பேர் கொண்டிருக்கிற அந்த நகரத்துக்கு போகிற போது அங்கிருந்த ஒரு பாறையின் மீது மாமல்லன் ஒரு ஓவியம் தீட்டி காட்டிய போதுதான் அவனுக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு மகேந்திரவர்மனுக்கு இந்த மாமல்லபுரம் நகரத்தை வளர்க்கணும். அதுக்கு முன்னால் அது ஒரு துறைமுக நகரமா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த துறைமுக நகரத்தில் கோயில்கள் கட்டுவது, குடைவரை பாறைகளை குடைந்து கட்டுவது, இதெல்லாம் வந்துச்சுன்னு. இன்னும் சொல்ல போனால் ஆதாரம் இல்லை. ஆனா பொதுவா என்ன கருதுறாங்கன்னா, ராஜராஜ சோழனே அந்த இவன் கட்டி இருக்கிற கோயில்களை பார்த்த பிறகுதான் இதையே பெரிய அளவுல கட்டுறதுன்னு முடிவெடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு முரண்பட்ட பல செய்திகள் கலந்த ஒரு நிகழ்வு தான் பல்லவர் காலத்தில் நிகழுது. கூட்டி கழித்து பார்க்கும்போது அந்த இறுதி கால பல்லவர்களுடைய கடைசி 100 ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய அளவில் இலக்கிய வளர்ச்சிக்கும் இசை வளர்ச்சிக்கும் காரணமாக அமைந்தது. அதோட அவன் பெரிய இயல்பாவே இந்த போர்கள் நடத்தினாங்கிறதுனால பெரிய கடற்படைகள் வைத்திருந்தான். இந்த கடற்படைகளை கொண்டு அவன் பெரிய அளவில் படையெடுத்து போனா, அதுல படையெடுத்து போனா இயல்பா அவங்களுக்கு வழக்கமாவே என்ன இருக்குன்னா, உடனே கடலை தாண்டி இலங்கைக்கு போயிடுவாங்க. சிங்களத்தீவை பிடிக்கிறது, அங்க ஒருத்தன் கையில ஆட்சியை ஒப்படைக்கிறது, திரும்பி வருவது. எனக்கு கூட என்ன தோணுதுன்னா, இந்த மாமன்னர்கள் ராஜராஜ சோழனா இருந்தாலும் அவனுக்கு முன்னால பல்லவர்களா இருந்தாலும் பாண்டியர்களும் சரி, இந்த இலங்கை தீவை அடிக்கடி படையெடுப்பது பிடிப்பதுங்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த கடல் என்பது அவர்களுக்கு அவ்வளவு சர்வசாதாரணமாக கடக்கக்கூடியதா இருக்கு. அது அவங்களுடைய போர்க்கலை பயிற்சி, அவங்களுடைய படைக்கலங்கள், அவங்களுடைய கடலோடுகிற திறன் எல்லாத்தையும் காட்டுதுங்கிறது சரி. ஏன் அதற்காக ஒரு நாட்டை மீண்டும் மீண்டும் போய் படையெடுக்கணும், பிடிக்கணும், அதை ஒரு பெருமையாக நாமே சொல்லிக் கொண்டிருக்கணும்னு எனக்கு புரியல. அது ஒரு நாடு பிடிக்கிறது தானே. இங்க என்ன தப்புன்னாங்க, எனக்கு எதிராக யாரோ ஒரு மன்னன் சூழ்ச்சி பண்ணா அதுக்காக போய் படையெடுத்தார்கள் எல்லாம் சொல்றாங்க. இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் இப்ப இவங்க அவனுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ண மாதிரி அவனும் பண்ணிருக்கலாம். நமக்கு இதுல ஒரு அறிவியல் கண்ணோட்டம், இந்த படையெடுத்து போய் பிடிக்கிறது அப்படிங்கிறதையே ஒரு பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவங்க படையெடுத்து போய் கொள்ளையடிச்சுட்டு வந்தாங்களா இல்லையா அதெல்லாம் வேறு செய்தி. ஆனா அதுவே ஒரு இதா தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த சமய பிரச்சனைகள் பற்றி அவர்கள் காலத்தில் நடந்த இந்த போராட்டங்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறேன். அதை பற்றி தான் நம்ம விவாதத்துக்குரிய ஒரு பிரச்சனையாவும் நான் கருதுறேன். இது ஒன்று. அப்படி வரும்போது அவர்கள் இந்த பக்தி இலக்கியத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் துணை நின்றுருக்காங்க. அவங்க காலம்தான் தேவாரம் மற்ற இலக்கியங்கள் படைக்கப்படுது. அப்படி படைக்கப்பட்ட இலக்கியங்கள் கூட எப்படி சிதம்பரம் கோயில்ல வச்சு பூட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அதை போய் எப்படி ராஜராஜ சோழன் இந்த மூவருடைய சிலையை கொடுத்து மீட்டு கொண்டு வந்தான் அப்படின்னு. இந்த இடத்துல அவரு சொல்றாரு, நம்ம கே பிள்ளை சொல்றாரு, ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர், எல்லா வரலாறும் எழுதியிருக்காரு. சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு எல்லாம் எழுதியிருக்காரு. மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் பிற்காலத்தில் எழுதினா அதிகமா சார்ந்து நம்ம சொல்ல முடியும். சொல்றாரு, சைவமும் வைணவமும் இந்து சமயத்தின் இரு கண்கள் எனலாம்.
சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் வைதிக சமயத்துக்கு புத்துயிர் அளிப்பதற்காகவே பிறவி எடுத்தவர்கள். நாம் மேற்கொண்ட பணியை திறம்பட புரிந்து நாம் எடுத்த பிறவியின் நோக்கம் நிறைவுற்றதை கண்ணால் கண்டவர்கள். வைதிக சமயம் மீண்டும் ஒரு முறை ஒளி குன்றி ஆக்கத்தில் சரியாதபடி திடமான அடிப்படையின் மேல் நிறுவினார்கள். என்னன்னா, இந்த வரலாற்று ஆசிரியர் இந்து சமயத்தின் இரு கண்கள் அப்படின்னு சொல்றார். ஏன் அன்னைக்கு இந்து சமயம்? இப்ப உண்மையில பழைய தமிழ் சமூகத்தில் என்ன சமயம் என்ன கடவுள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அது சைவமும் இல்லை வைணவமும் இல்லை. தொல்காப்பியத்தில் நம்முடைய அந்த பழந்தமிழர்களுடைய கடவுளர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பகுதிகள் இருக்கு. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையார் சொல்லவும் படுவேன். இதான் தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியான முல்லை நிலத்திற்கென்று ஒரு திணை வழிபட்ட வாழ்வியலும் பண்பாடும் இருந்தது. அதற்கென்று ஒரு கடவுள் சிறப்பான கடவுளா இருக்க. பல்வேறு உள்ளூர் அளவிலான குழுக்கள் அளவிலான கடவுள் இருக்கலாம். முல்லை நிலம் முழுவதற்குமான ஒரு கடவுள் இருக்கிறாரு. குறிஞ்சிக்கு தனி கடவுள், குறிஞ்சி நில கடவுள் சேயோன், முருகனை குறிக்கும். முருகன் என்றால் அழகன், அந்த சேயோன் என்பது அழகை குறிக்கிறது. வயல் சார்ந்த மருத நிலத்திற்கான கடவுள் வேந்தன். கடலோடிய பண்பாடு நெய்தல் பகுதிக்கான சிறப்பு கடவுள் அவன் வர்ணனா அல்லது கடலோனா என்று கருத்து மாறுபாடு இருக்கு. இருக்கட்டும், இப்போதைக்கு நம்ம வர்ணன் வைத்துக் கொள்வோம். இது அல்லாத பாலை நிலத்திற்கான கடவுள் தான் கொற்றவை. அது போருக்கான தெய்வம், தாய் தெய்வம். இது எப்போது மாறியது? பல்லவர் காலத்துல மாறியதா, பாண்டியர் காலத்தில் மாறியதா? இந்த நிலத்திற்கு எப்ப சிவனீயம் எப்போது சைவமானது? வைணவம், அது மாலியம், வைணவம் கூட சொல்லக்கூடாது, திருமாலை கடவுளாக வழிபடுவது. அந்த திருமாலை கடவுளாக வழிபடுற அந்த திருமால் என்கிற அந்த தெய்வம் எப்ப அது விஷ்ணுவா மாறுது? இவங்கெல்லாம் மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா வைதிக சமயம் என்பது வேறு, சைவம் வைணவம் வேறு. வைதிக சமயம் என்பதை கொண்டு வர்றாங்க. அந்த வைதிக சமயம் வேதங்களின் அடிப்படையிலானது, ரிக்வேதத்தின் அடிப்படையிலானது, புருஷ சுக்தத்தின் அடிப்படையிலானது, பிறப்பால் வேற்றுமை பாராட்டுவதை அடிப்படையாக கொண்டது. ஆனால் இந்த திணை வழி கடவுளர்களுக்கு இடையில அப்படி எதுவும் கிடையாது. இப்ப இந்த கடவுளர்களை அவர்கள் உள்வாங்கி கொள்றாங்க. உள்வாங்கி அதுக்கு ஒரு புதிய பெயர் சூட்டுறாங்க. இப்ப முருகன் குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள், இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன், அந்த மக்களுக்காக போர்களை புரிந்தவன். எனவே அந்த முருகனை என்ன பண்றாங்க? சுப்பிரமணியன், தண்டாயுதபாணி. அப்ப இந்த ஒவ்வொரு நிலத்திற்குமான கடவுளையும் அவர்கள் ஆரியமயப்படுத்துறாங்க. அது ஆரியமயப்படுத்தினால் போதாது, இதை ஒரு கதையாக்கணும், புராணமாக்கணும் என்றால் அப்ப என்ன செய்யணும்? இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு இடையில உறவு கொண்டுட்டு வரணும். முருகன் சுப்பிரமணியன், சுப்பிரமணியனுக்கு அப்பா பரமசிவன், பரமசிவனுக்கு மனைவி பார்வதி, சிவனுக்கு அண்ணன் விநாயகன் என்று ஒரு உறவு முறையை கொண்டு வந்துடுறாங்க. இந்த கடவுள் பூரா மாமா மச்சான் ஆயிடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவாயிடுறாங்க. இது எதுவுமே அன்றைக்கு இல்லை, சங்க காலத்தில் இல்லை. இந்த கடவுளர்கள் தனித்தனியா அந்த திணைக்குரிய கடவுளர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் மனிதர்களா இருந்து அதிலிருந்து அவர்கள் கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள், அல்லது அவங்க ஒரு கற்பனையில உருவாக்கிக்கிறாங்க, தங்களுக்கு பொருத்தமா, தங்களுடைய வாழ்வியலுக்கு பொருத்தமாக பண்ணிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, பிற்காலத்தில் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர்களே கூட 11ஆம் நூற்றாண்டுல உரை எழுதும் போதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மாயோன் சேயோன் வேந்தன் வர்ணன் என்பதை எல்லாமே திருமால் சுப்பிரமணியன் இந்திரன் என்று ரிக்வேத
கதைகளோட கொண்டு போய் இணைச்சிடுறாங்க. எல்லாமே மத்திய இலக்கிய காலத்தில் தான் நடக்கும். உண்மையில தமிழர்களுக்கு என்று இருந்த சமயங்கள் இயற்கை சார்ந்த சமயங்கள், இந்த கடவுளர்களை சார்ந்து. ஏன்னா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், என்னன்னா ஆதி மனிதன் முட்டாள், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது என்று பொருள் இல்லை. நமக்கெல்லாம் முன்னால கடலை கடக்க தெரிந்தவன் ஆதி மனிதன் தான். நமக்கெல்லாம் முன்னால தீயை அணைக்க தெரிந்தவன் ஆதி மனிதன் தான். நமக்கெல்லாம் முன்னால மீன் பிடிக்க தெரிந்தவன் அவன் தான். அவன் முட்டாள் இல்லை. அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அந்த கடவுளர்களை படைக்கிறான். அன்னைக்கு இருந்த வளர்ச்சி அதான். அந்த வளர்ச்சி என்பது உலகம் முழுவதும், மாந்தகுலம் முழுவதிலும் தோன்றிய மாந்தகுலம் முழுவதிலும் அங்கங்க அந்த தெய்வங்கள் இருக்கிறாங்க. உலகத்துல எல்லா நாட்டிலையும் நெருப்பு இருக்கு. நெருப்புக்கு ஒரு கடவுள். நீரின்றி அமையாது இந்தியாவை தமிழ்நாடு அல்ல, நீரின்றி அமையாது உலகம். உலகம் மூலமும் தண்ணி இருக்கு. அப்ப தண்ணீருக்கு ஒரு கடவுள், தண்ணீரை கொடுக்கிற மழைக்கு ஒரு கடவுள், நிலத்துக்கு ஒரு கடவுள். இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் அல்லது ஆண்டவர் அல்லது இறை, எந்த பேர் வேணாலும் வச்சுங்க. அப்படி படைக்கிறாங்க. அப்படிதான் இவங்க திணைவாயில் மக்கள் அந்த மக்களுக்கு படைத்துக் கொள்றாங்க. இது உண்மையில் அன்றைக்கு இருந்த ஒரு அறிவு வளர்ச்சியின் அடையாளம், முட்டாள்தனத்தின் அடையாளம் அல்ல. அன்னைக்கு அவன் பகுத்தறிவாக சிந்தித்து கடவுள் இல்லைங்கிற முடிவுக்கு வர முடியாது, அல்லது அறிவியலாக சிந்தித்து இதெல்லாம் இயங்கியல் பொருள்வாதியா அவன் மாற முடியாது. நீங்களா இருந்தாலும் முடியாது, நானா இருந்தாலும் முடியாது, யாரா இருந்தாலும் முடியாது. அந்த வளர்ச்சிக்கு ஏற்பதான் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்றாங்க. அது பொருளாக்கத்திற்கான வாழ்க்கை மட்டுமல்ல, பண்பாட்டுக்கான வாழ்க்கை. அன்னைக்கு ஒருத்தர் பேச்சு படிச்சேன், கரிகாலன் பரவாயில்லைங்க, அணை கட்டுறதுக்காக கல்லெல்லாம் தூக்க சொன்னா. ராஜராஜ சோழன் என்னங்க கோயில் கட்டுறதுக்காக கல்ல தூக்க சொன்னா. மக்களுக்கு பொருளாக்கத்திற்கு அணையும் வேண்டும், மன ஆக்கத்திற்கு கோயிலும் வேண்டும். கோயில் வெறும் கோயிலா இல்லையே, அது எவ்வளவு பணிகளை செய்தது. அப்படி பார்க்கிற போது இவர்கள் அந்த அடிப்படையில் கடவுளர்களை படைத்தாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் சில சமயங்களை உருவாக்கினார். சிவன் தமிழ் சமூகம் முழுவதிலும் முழு முதல் கடவுளாக இருந்தான். அவன் சுடலை மாடன் என்னென்ன பேரோ அவனுக்கு இருந்துச்சு. அவனை வழிபடுவது என்பது எல்லோருக்கும் வழக்கமா இருந்துச்சு. சங்க காலத்திலிருந்து தொடங்கி எல்லா காலத்திலும் அது இருக்கு. ராஜராஜ சோழனா சிவனுக்கு கோயில் கட்டுறான். அவன் தமிழ்நாடு தழுவிய தமிழ்நாட்டுக்கான முழுமொத்த கடவுளா இருக்கான். முழுமுதற் கடவுளே சிவன் தான். அந்த கருத்தை பின்பற்றியவர்களுக்கு ஒரு பேரு நம்ம கொடுக்குற பேர் தான் சிவனியம். அவங்க கொடுத்துடல. திருமாலை கடைபிடிக்கிறவங்க மாளிகம். இதை தவிர என்னென்ன வருது? இயற்கையிலேயே ஒரு பெண், அவள்தான் நமக்கெல்லாம் தாயாக விளங்குகிறாள். அவள் சக்தி வடிவமாக இருக்கிறாள். எனவே சக்தியை வணங்குவது, அதிலிருந்து வந்த பேரு சாக்தம். இந்த பேர் கூட பிற்காலத்துல வடமொழி பேரு. அப்ப கொற்றவை வழிபாடு, இது சாக்தம் ஒரு சமயம். ஒரு காட்டு விலங்குகள் அவற்றின் உருவத்தின் அடிப்படையில் கடவுளை படைக்கிற அடிப்படையில் தான் பிள்ளையார் வர்ற யானை முகத்தோர். அது பல்லவர் காலத்தில இருந்தா வருதுன்னு சொல்றாங்க. சில பேர் இல்ல, இதுக்கு முன்னாடியே அது வந்துடுச்சுங்கிறாங்க. இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். அது பிள்ளையாரை கும்பிடுறது, அது கானபத்தியம், அது ஒரு சமயம். அப்ப சூரியனை வழிபடுவது, எல்லா காலத்திலயும் சூரிய வழிபாடு இருக்கு. ஏன்னா பொங்கல்லே தலைப்பொங்கல் சூரிய வழிபாட்டுல தானே தொடங்குது. உங்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் மூலாதாரமாக கருதப்படுவது, அது இல்லைன்னா உயிர்களே இல்லை என்பதனால ஆரம்பத்திலிருந்து சூரிய வழிபாடு. இந்த மாதிரியான ஒரு 6 சமயங்கள் இருந்தன. இதை தவிர சின்ன சின்ன சமயங்கள் உண்டு. ஊருக்கு ஊர் இருக்கும், ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்கும், ஒவ்வொரு மன்னனுக்கும் இருக்கும், எத்தனையோ இருக்கும், வீரர்கள் பேர்ல இருக்கும்.
ஆனா ஒரு 6 சமயங்கள் இப்படி பெரிய சமயங்களாக இருந்தன. அந்த 6 சமயங்கள் தான் அன்னைக்கு தனித்தனியா இருந்து போட்டி போட்டுக் கொண்டிருந்த இந்த சமயங்களை இன்னொரு பக்கம் பௌத்தம் சமணம் மேலோங்கி வருகிற போது பௌத்தம் சமணத்திற்கு எதிராக அவற்றை ஒன்றுபடுத்துகிற ஒரு வேலையை ஆதிசங்கரர் செய்தார். அவர் கேரளாவில் காலடியில பிறந்தவரு, எல்லோருக்கும் தெரியும். நம்ம அவர் உருவாக்கிய ஒரு மெய்யியல் தான் அத்வைதம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வெவ்வேறு அல்ல, இரண்டல்ல. இரண்டல்ல என்ற அர்த்தம். அத்வைதம்னா இரண்டல்லாத தத்துவம். அவர் என்ன பண்ணார்னா இந்த 6 சமயங்களையும் சைவம், வைணவம், கானபத்தியம், சாக்தம், கௌமாரம், சௌரவம். கௌமாரம்னா குமரனை வழிபடுவது, அதாவது முருக வழிபாடுன்னு அர்த்தம். முருக வழிபாட்டிலேருந்து இதெல்லாம் தனித்தனி. 6ஐயும் ஒண்ணு சேர்த்து இதுக்கு ஒண்ணு சேர்க்கறதுக்கான கதைகளை உருவாக்கி, இதற்கான பொதுவான மெய்யியல் கருத்தியல் கோட்பாடுகளை உருவாக்கி ஒரு இந்து மதத்தை உருவாக்கினார். அதுதான் பேரு அன்னைக்கு சண்மதம்னு பேர். ஷண்ணுன்னா 6ன்னு அர்த்தம். நம்ம ஆறுமுகத்துக்கு வடமொழி பேர் என்ன? சண்முகம். சண்முகம்னு கூப்பிடுறீங்களா? என்ன அர்த்தம்? ஆறுமுகம்னு அர்த்தம். அந்த 6 சமயங்களை கொண்ட ஒரு கூட்டணியை அவர் உருவாக்கினார். இந்த 6 சமய கூட்டணி சண்மதம் தான் அன்றைக்கு உண்டே தவிர இந்து சமயம் கிடையாது. வைதிக மதமாக இதை மாற்றி வைதிக மதத்தோடு இணைச்சு, வைதிக மதம் தனியா இருக்கு, வைதிக மதத்துக்கு பொருத்தமா இதனுடைய கடவுள்களையும் கதை மாந்தர்களையும் மாற்றி பெயரிட்டு அவர்களுக்கு ஏற்ற புராண கதைகளை எல்லாம் உருவாக்கி அதை ஒன்னாக்குனதுதான் இவங்க செஞ்ச வேலை. அப்படி செய்த காரணத்தினால் அவருக்கு பேரு, ஆதிசங்கரருக்கு பேரு சண்மத ஸ்தாபகர்னு. இப்ப எங்க இருந்து வந்துச்சு? சைவம் வைணவம் சேர்ந்து எப்படி இந்து மதத்தின் 2 கண்களாக முடியும்? ஒருவதாக முடியாது. வரலாற்று ஆசிரியர் அப்படி எழுதக்கூடாது. இப்பயும் வரலாறு எழுதுறவங்க எல்லாம் அப்படிதான் எழுதிட்டு இருக்காரு. இந்து சமயத்தின் 2 பிரிவுகள் இல்ல 2 தனித்தனி சமயங்களை கொண்டு வந்து இதுல இணைச்சு ஒன்றாக மாத்தினாங்க. மாற்றி என்ன பண்ணாங்க? இந்த மன்னர்களை எல்லாம் சமய மாற்றம் செஞ்சாங்க. மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாத்தினாங்க. அவனுக்கு பிறகு நந்திவர்மன் அடுத்து இன்னொரு நந்திவர்மன், 2ஆம் நந்திவர்மனை வைணவ சமயத்தை பின்பற்றி கொண்டிருந்தான். அவனை கொண்டுதான் வைகுண்ட பெருமாள் கோயிலை எழுப்பினார்கள். இப்ப திருமங்கை ஆழ்வார், இப்படி எத்தனையோ நம்ம ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் பல்லவர் காலத்தில் வந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் பாத்தீங்கன்னா அந்த பிற்காலத்தில் மகேந்திரவர்மன் இவங்க எல்லாம் போனதற்கு பிறகு இந்த ஏற்கனவே களப்பிரர் காலத்திலே தொடங்கிவிட்ட அந்த பிரம்மதேய வழக்கு என்பது இன்னும் தீவிரமடையும். நந்திவர்மனுடைய படைத்தலைவன் உதயசந்திரன் இருந்தான். அவன் என்ன பண்றான்? பாலாற்றங்கரையின் மேல் இருந்த ஒரு கிராமத்தினுடைய பெயரு குமாரமங்கல வெள்ளட்டூர் இருந்துச்சு. அதை மாற்றி உதயசந்திர மங்கலம்னு மாத்தினான். இப்பயும் அந்த பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை 108 பிராமணர்களுக்கு தானமா கொடுக்கிறான். இதற்கு உதயேந்திரம் செப்பேடுகள் என்று எழுதி வைக்கிறான். இப்படி வெவ்வேறு காரியங்கள் செய்யறாங்க. அந்த நிலங்கள் எங்கிருந்து எடுத்தார்கள், எடுத்தவர்களுக்கு ஏதாவது கொடுத்தார்களா, அதான் நமக்கு எதுவுமே தெரியல. தெரிந்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பக்கம் இந்த கலைகள் வளர்ந்தன, இசை வளர்ந்துச்சு, பக்தி இலக்கியங்கள் வளர்ந்தன. இன்னொரு பக்கத்தில் அவர்கள் இந்த வர்ண தர்மத்தை பார்ப்பனியத்துடைய வளர்ச்சிக்கு துணை நின்றார்கள். அது முழு ஆதிக்கம் பெறுவதற்கு முன்னால அவங்க ஆட்சி முடிஞ்சு போகுது. நிறைய வடமொழி இலக்கியங்களும் படைக்கப்பட்டன. குறிப்பா தண்டி அலங்காரம் என்பது பல்லவர் காலத்தில் தான் படைக்கப்பட்டது. அவங்க ஆட்சிக்கு சிறப்பாக அமைகிற மலைவண்ண ஓவியங்கள் இருக்கு. இந்த மலைவண்ண ஓவியங்கள்லாம் நமக்கு எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்சது சித்தன்னவாசல் ஓவியங்கள். இன்னும் பல இடங்களில் அவர்கள் ஓவியக்கலையை வளர்த்திருக்கிறாங்க. கற்பாறைகள் மீது ஓவியம் எழுதியிருக்கிறாங்க. இது கூட சமண தீர்த்தங்கர்களுக்காகத்தான் இந்த குகைகள் அமைக்கப்பட்டன. நான் போன முறை சொல்லும்போது சொன்னேன், அவங்க கடைசி காலத்தில் அன்னதண்ணி ஆகாரம் இல்லாமல் போய் படுத்திருந்து உயிர் விடுவதற்கான படுக்கைகள், கற்படுக்கைகள், அதுக்காக இந்த குகைகளை தோண்டினார்கள். அந்த குகைகளுக்குள் யார் இந்த குகை அமைத்து கொடுத்தது, யாருக்காக அமைத்து கொடுத்தது என்பதையெல்லாம் அவர்கள் ஓவியங்களாக தீட்டி கொடுத்தார்கள். இத்தனையும் இருந்தன. இந்த எல்லா சமயங்களுமே அந்த காலத்தில் வளர்ந்திருக்கின்றன. அந்த வளர்ச்சியினுடைய ஒரு விளைவுதான்
இந்த இலக்கியங்களுடைய மலர்ச்சி. எல்லாமே சமய இலக்கியங்கள் தான். இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, பக்தி இலக்கியம் என்று சொன்னால் மக்கள் வாழ்க்கைக்கு தொடர்பில்லாத இலக்கியம் அல்ல. அந்த இலக்கியத்தின் வழியாக சமூக வாழ்க்கை வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த இலக்கியத்தின் வழியாக சமூக விழுமியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அந்த இலக்கியத்தின் வழியாக மக்களுடைய வாழ்க்கை முறைகள் நமக்கு எல்லாமே தெளிவுபடுத்தப்படும். இவை எல்லாமே தொன்மங்கள் தான். இந்த இன்ன கடவுள் இன்ன சமயம் என்பதெல்லாம் இந்த வாழ்க்கையை ஒரு குறியீடாக வெளிப்படுத்துவது, குறியீட்டியல் என்று சொல்வாங்க. அப்படி வெளிப்படுத்துவது என்ன நான் கடைசியா சொல்ல விரும்புறேன்னா, இந்த இலக்கியங்கள் இவ்வளவு படைக்கப்பட்ட இலக்கியங்கள் என்ன ஆச்சு? முக்கியமான ஒரு பாடல் முறை பக்தி காலத்துல உருவானுச்சு. பக்தி இலக்கிய காலத்துல அதுக்கு பேரு பதிகம் என்று பேர். பதிகம்னா 10 வரிதான். சில நேரம் இன்னும் ஒரு வரி சேர்ந்து இருக்கும். யார் எழுதுனா எதுக்குங்கிறத சொல்றதுக்காக ஒரு வரி சேர்ந்து. இந்த பதிகம் என்பது திருநாவுக்கரசருடைய நிறைய பாடல்கள் பதிகங்களாக எழுதப்பட்டன. அவர் மொத்தம் எழுதிய பாடல்கள் 49,000 அப்படின்னு திருமுறை கண்ட புராணம் சொல்லுது. 49,000 பாடல்களில் இப்ப எஞ்சி நிற்கிற பாடல்கள் 310 படிகங்கள் தான் இன்னைக்கு மிஞ்சி நிற்குது. 49,000 எங்க இன்னைக்கு மிஞ்சி நிற்பது 310. திருநாவுக்கரசரோடு இணைந்து சைவநெறி தடை தோங்க செய்தவர் திருஞான சம்பந்தர். இவருக்கு பத்தி நிறைய கதை உண்டு. சின்ன வயசுலயே அவருக்கு மெய்ஞானம் கிடைத்தது எல்லாம் சொல்லுவார்கள். அவர் எழுதின பதிகங்கள் 16,000 பதிகங்கள் பாருங்க. கிடைத்தது 384 பதிகங்களே என்று திருமுறை கண்ட புராணம் கூறுகிறது. எல்லாம் என்னைக்காவது திருப்பி நமக்கு கிடைக்குமா, கண்டுபிடிக்க முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அதே போல இந்த ஆழ்வார் பாடல்கள் என்பது பார்த்தோம்னா, ஆழ்வார்கள்ல ஒருவர் தான் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். நான் ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும்போது தோழர்கிட்ட கேட்டேன், இந்த கோயிலுக்கு எனக்கு கூட்டு போங்க. என்ன தோழர் கோயிலுக்கு எல்லாம் போறீங்க? நாங்க இல்ல, ஆண்டாள் பாடல்களை எல்லாம் படிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். போய் நின்று அந்த சுவர்களில் எழுதப்பட்டிருக்கிற பாடல்களை எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். இப்படி பலவிதமாகவும் அவங்க இலக்கிய தொண்டு ஆட்டினாங்க. இப்ப ஒரு பக்கம் நாயன்மார்கள், இன்னொரு பக்கம் ஆழ்வார்கள். ஆழ்வார்களால் இந்த வைணவமும் கிளர்ச்சியுற்று எழுந்தது. 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை ஒண்ணு சேர்த்துதான் 4000 திவ்ய பிரபந்தம் என்று வெளியிடப்பட்டது. இது பல்லவர் காலத்திய கலைகள், கல்வி பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கமான செய்திகள். கூட்டி கழித்து பார்த்தால் பல்லவர் காலம் ஒரே சீராக தமிழுக்கு சார்பா அமையல. அது வடமொழி சார்பாக இருந்தது, வைதிக சார்பாகவும் இருந்தது. ஆனால் இறுதி காலத்தில் அது தமிழுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கலைகளுக்கும் இசைக்கும் மற்றவற்றுக்கும் வழங்கியது. அவற்றுடைய முக்கியமான விளைவுகளாக நாம் இந்த பக்தி இலக்கிய காலத்தில் வெளிவந்த இலக்கியங்களை எல்லாம் நாம பார்க்கிறோம். ஆனா அதுவும் பிற்காலத்தில் எப்படி களவாடப்பட்டது, அழிக்கப்பட்டது, அதுல மீண்டும் சில இதுதான் வந்திருக்கு, மிச்சதான் மீண்டும் வரல. இன்னும் இப்பயும் பல்லவர் காலத்தை பற்றிய புதிய சான்றுகள்லாம் தேடி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவங்க அமைத்த நீர்ப்பாசன முறை, கோயில்கள், ஓவியங்கள். அதனால இவ்வளவு காலத்திற்கு பிறகு நம்ம திரும்பி பார்க்கிற போது அந்த உண்மைகள் நமக்கு வெளிப்படும். இந்த இடத்துல வரலாற்றில் நாம் ஒரு படிப்பினை கற்றுக்கொள்ளணும். என்ன படிப்பினை கற்றுக்கொள்ளணும்? பல்லவர் என்ற ஒரு அரச மரபினர் கெட்டவரா நல்லவரா? அவரு தீமைகள் செய்தவரா நன்மைகள் செய்தவரா? அவர் பிற்போக்கானரா முற்போக்கானரா என்று பார்க்கிறது அல்ல. ஏன்னா இது ரெண்டுமே இருக்கும். அங்க ரெண்டுமே அங்க இருக்கும். ஆனா நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இத்தனைக்கு நடுவில் நடந்த வளர்ச்சி போக்கு என்ன? இந்த வளர்ச்சி போக்கிலிருந்து நிகழ்காலத்திற்கு நாம் எப்படி வரப்போறோம்? நமக்கான படிப்பினைகள் என்ன? அப்படிதான் நம்ம பார்க்கணும். பல்லவர் காலம் என்பது ஏற்கனவே தொடங்கிவிட்ட வைதிக வளர்ச்சி தொடர்ந்து நடைபெற்ற காலம். அதே நேரத்தில் இந்த மன்னர்களே எல்லாவற்றையும் முடிவு பண்ணிட முடியாது. ஒரு கட்டத்தில் ஒரு இடம் காலியாகுது, இளவரசன் அந்த பொறுப்புக்கு வரணும்,
ஆனா அதுக்கு சரியில்லைன்னு மக்கள் கருதும் போது வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர்றாங்க. ஏற்கனவே வளர்ந்து வந்திருக்கிற ஒரு வரலாற்றை ஒரு நிமிடத்தில் மாற்றி அமைத்து இன்னொரு ஆட்சியாக எழுத முடியாது, மாற்ற முடியாது. இந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் நமக்கு இறுதியா கைக்கு மெய்யாக, இன்னும் சொல்ல போனா சரியா சொன்னா கல்லில் எழுதப்பட்ட எழுத்தாக என்ன மிஞ்சி இருக்கிறது என்று சொல்லும் போது பல்லவர் காலத்தின் முடிவில் தமிழ் இலக்கியம் செழுமையடைந்திருந்தது. இதை விட நல்லா ஆயிருக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு ஆயிருந்துச்சு. அது பின்னால சோழர் காலத்துல என்ன ஆச்சு, இதுவும் பல்லவர் காலத்தினுடைய பிற்பகுதி என்பது ரொம்ப மோசமானது அவர்களுக்குள்ள. அதனாலதான் அவங்க அழிந்து போனாங்க. அவர்களுக்குள்ளான சண்டை, மற்றவர்களோடு நடத்தக்கூடிய போர், கடைசியா சோழர்களுக்கு சிற்றரசர்களாக மாறி போனது, மற்றவர்களை கொண்டு நுழைய விட்டு நிறைய குளறுபடிகள் கடைசி காலத்துல நடக்கு. அது நமக்கு முக்கியம் இல்லை. முக்கியமானது இந்த 2 மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் காலத்தை பற்றிய செய்திகள் தான். அது ஓரளவுக்கு அதனுடைய தொடர்ச்சி. அன்னைக்கு யாரும் அந்த கோயில்களை அழிச்சிடல. அதே போல அவங்க வணிகம் செஞ்சிருக்காங்க, சீனம் வரைக்கும் போய் வணிகம் செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா யுவான் சுவாங் போன்ற பயண எழுத்தாளர்களுடைய இலக்கியங்கள் எல்லாம் அந்த ஆட்சி காலம் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு நிறைய உதவி இருக்கு. அதான் நாம் பல்லவர் காலம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம அடுத்த பகுதி இப்ப சோழ காலம் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம். வேற ஏதாவது சொல்ல வேண்டிய, இதுக்கு பிறகுதான் சோழர் காலம் வருது, பிற்கால சோழர் காலம் வருது. பார்க்க வேண்டி இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா நம்ம மராத்தியர் காலம், முகமதியர் காலம், அதே போல விஜயநகர சாம்ராஜ்யம், இதை பற்றி அடுத்த வகுப்புல நம்ம எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பார்ப்போம். நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன்.